கூலிப்படையில் வச்சானோ இல்லை இவனுங்களா ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்து வெட்டினானோ என் பிள்ளைய 2 பல்ஸ் இந்த இடத்துல வெட்டிட்டாங்க. பார்த்தேன், ஐயோ என் பற்றி சொல்லுமே என்னை விட்டு போயிட்டியாடா, உன்னோட கொலகார பாவி, இந்த ரத்த வெள்ளத்தில் உன யாருடா. லவ் பண்ணக்கூடாதா? காதல் பண்ணது தப்பா? அதுக்காக ஒரு பிள்ளைய சிதைச்சிடணுமா? அவங்க அம்மா எப்படி வந்தாங்க? தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஏற்கனவே இருக்கிற சட்டம் போதும், எதுக்கு ஒரு சிறப்பு சட்டம்னு கேட்குறாரு. நீங்கள் இப்போ வைரமுத்து மரணம் கூட இதுக்கு ஒரு அவங்க கேட்குற கேள்விக்கு பதிலாக அமைஞ்சிருக்கு. தனிச்சட்டம் கொண்டு வருவதை விட நடைமுறையில் இருக்கும் சட்டப்பிரிவுகளான ஆதி பிரச்சனை இல்ல தமிழ்நாடு முழுவதும். மயிலாடுதுறையில் காதலித்த பெண்ணை பதிவு திருமணம் செய்ய இருந்த இளைஞரை போர்டு விரட்டி கொலை செய்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் அடியாமங்கலம் பகுதியைச் சேர்ந்த 27 வயசான வைரமுத்து டிப்ளமோ மெக்கானிக்கல் படிப்பை முடிச்சுட்டு 2 வீலர் ஒர்க் ஷாப்பில் வேலை பார்த்துட்டு வந்தார். அதே பகுதியை சேர்ந்த எம்ஏ பட்டதாரியான மாலினி சென்னையில் இருக்க தனியார் நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு வந்தாங்க. இவங்க 2 பேரும் சுமார் 10 வருஷமாக காதலிச்சுட்டு வந்திருக்காங்க. 2 பேரும் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் மாலினியோட தாய் தன்னுடைய சொந்தத்தில் திருமணம் செஞ்சு வைக்க கட்டாயப்படுத்திட்டு வந்திருக்காங்க. தன்னோட முயற்சியால் இவங்க காதலை பிரிக்க முடியல அப்படின்னு ஏற்பட்ட ஆத்திரம் விஜயாவை பலமுறை வைரமுத்துவையும் அவரது குடும்பத்தையும் மிரட்டி பார்க்க வச்சிருக்கு. அவன் பிரச்சனையாகவே அவன் எடுத்துக்கல. அதை இப்படிலாம் போகணும் அவன் நினைக்கவும் இல்லை. எதிர்பார்த்து காத்திருந்து அந்த வேலையை பார்த்துருக்காங்க. அவனுக்கு நம்ம இப்படிலாம் நடக்கும் தெரிஞ்சால் நான் கண்டிப்பாக நான் வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்க மாட்டேன், இல்லை வேலைக்கு வர வேணாம் கூட சொல்லியிருப்போம். இதை இவ்வளோ இதாக ஒரு பெரிய பிரச்சனையாக கொண்டுட்டு போவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா அந்தம்மா நம்மகிட்ட கொடுத்தாங்க போனவங்கலாம் அது அப்புறம் இங்கே இருந்த வரைக்கும் அவன் பிரச்சனையும் கிடையாது. இங்கேன்னு இல்லை, அவனை பற்றின எந்த ஒரு தவறான பதிவுகளுமே எங்களுக்கு வரல. அவங்க 2 தங்கச்சி இருக்குது, நம்ம பிரச்சனைக்கு போனால் நம்ம தங்கச்சி மேலே கை வைப்பானுங்க போவானுங்க. அப்பாவுக்கு கொஞ்சம் ஹார்ட் ப்ராப்ளம், நம்மளால் சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது, நம்ம ஒரு பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அவன் யார்ட்டையும் பேச மாட்டான். ஒர்க் ஷாப் போயிட்டு வருவான், வீட்டுக்கு வருவான், வேலை பார்ப்பான், அவ்வளோதான். மற்றபடி அவன் இங்கே நின்று பேச மாட்டாங்க. அப்படியும் அவன் வெளில போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டானா கட்சி ஆஃபீஸ் போவான், அவ்வளோதான். கம்யூனிஸ்ட் கட்சி அங்கே போவான். ஒரே ஒரு காரணம், என் பிள்ளை லவ் பண்ணது, என் பிள்ளை மேலே தப்புங்கிற காரணத்தால் நான் எதுவுமே முந்திக்கல. அவங்க அம்மா திட்டினாங்க, எழுத்து பேசலை. என் பிள்ளைய போய் வேலை பார்க்குறதுல அடித்தாங்க, என் பிள்ளைய ஏன் அடித்தேன்னு கேட்கல. கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, அங்கேயும் போய் ஏன் கம்ப்ளைண்ட் கொடுத்தான்னு கேட்கல. வைரமுத்து மாலினி காதல் விவகாரம் காவல் நிலையத்துக்கு வந்துச்சு. தன்னுடைய பெற்றோர்களை எதிர்த்து தான் திருமணம் செஞ்சுக்க விருப்பம் இல்லை அப்படின்னும், அதே சமயம் அவங்களுடைய விருப்பத்துக்காகத்தான் தான் இதுவரை திருமணம் செஞ்சுக்காம காத்துட்டு இருக்கிறதாகவும், தன்னுடைய காதலில் நான் உறுதியாக இருக்கேன் அப்படின்னும் மாலினி தெரிவித்தாங்க. காவல்துறையினர் மாலினி வீட்டு தரப்புக்கிட்ட இனி யாரும் தொந்தரவு செய்யக்கூடாது, இவங்க காதல் விவகாரத்தில் தலையிடக்கூடாது அப்படின்னு எச்சரித்து மீறினா எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படும் அப்படின்னு சொன்னாங்க. இதனால் எதுவும் செய்ய முடியாமல் தவிச்ச மாலினி வீட்டு தரப்பினர் அதுக்கேற்ற மாதிரி எழுதி கொடுத்துட்டு வெளியேறினாங்க. அதுக்கப்புறம் அந்த பசங்கள்ட்ட கேட்டாங்க, நீங்கள் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டீங்களே, பொண்ணுக்கு பையனுக்கும் உங்களால் எந்த பிரச்சனையும் வராது சார், நாங்கள் பொண்ணே வேணாலும் எழுதி கொடுத்துட்டு போயிட்டோம், நாங்கள் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோம் அப்படின்னு அந்த பசங்களும் சொல்லிட்டு போயிட்டானுங்க சார். நம்ம தரப்புல தான் நியாயம் கிடச்சிச்சு. நம்ம திங்கக்கிழமை 15ஆம் தேதி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறோம். 14ஆம் தேதி நஷ்டம் நியாயம் வந்துச்சு, ரைட்டு 15ஆம் தேதி இதாக இருக்குது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்க போகிறோன்னு சொல்லிட்டு அவன் நல்ல அபிப்பிராயத்தோடு அவன் வேலைக்கு போட்டான். அன்றைக்கி நைட்டு 15 பேரறிஞர் அண்ணா பிறந்த நாள் அன்னைக்கு என் பையனை 10 மணி விட்டு வேலையை விட்டு வர பையனை கூலிப்படையில் வச்சானோ இல்லை இவனுங்களா ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்து வெட்டினானோ என் பிள்ளைய 2 பல்ஸ் இந்த இடத்துல வெட்டிட்டாங்க. பார்த்தேன், ஐயோ என் பற்றி சொல்லுமே என்னை விட்டு போயிட்டியாடா, உன்னோட கொலகார பாவி, இந்த ரத்த வெள்ளத்தில் உன யாருடா. லவ் பண்ணக்கூடாதா? காதல் பண்ணது தப்பா? அதுக்காக ஒரு பிள்ளைய சிதைச்சிடணுமா? அவங்க அம்மா எப்படி வந்தாங்க? அவங்க அம்மா இன்னொரு இடத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த செட்டியார் ஜாதியை அவரை விட்டுட்டு பறையங்கிட்ட வந்தாங்க. ஏன் அந்த பொண்ணு வரக்கூடாதா? நீ பறையனை வேணான்ட்டு போனால் சொன்னால் உன் பொண்ணை விடாமல் இருக்கலாம். நீ பறையனை கல்யாணம், பறையனுக்கு தானே அந்த பிள்ளை பிறந்திருக்கு, ஏன் அதை அனுமதிக்கலை? இது ஒரு குற்றமா? அதுக்காக ஒரு உயிரை கொண்டுணுமா? எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய இழப்பு தான் அது. அதை ஈடுகட்ட முடியாது. எனக்கு மட்டும் இல்லை, இப்போ அவனை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அவனுடைய 2 தங்கச்சிகள், முடிவுறாமல் இருக்கக்கூடிய அவனுடைய வீடு, அவனையே நம்பி வாழ்ந்துருக்கக்கூடிய அவங்க அப்பா அம்மா,
எல்லாருக்கும் ஒரு பெரிய இழப்பு. வைரமுத்துவனுடைய படுகொலையில் என்னதான் விஜயாவினுடைய சாதிய ஆணவம் இருந்தாலும் வைரமுத்துவுக்கு இதுக்கு முன்னாடி பல்வேறு பிரச்சனைகள் இருந்திருக்கு. வைரமுத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலையும் டைஃபி அப்படிங்கிற இளைஞர் அமைப்புலையும் இருந்துட்டு சமூக பிரச்சனைகளில் தலையிடுறதாகவும் கோரிக்கைகளை வச்சு போராடக்கூடிய நபராகவும் இருந்திருக்கிறாரு. இது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கும்பலுக்கு எரிச்சலை ஏற்படுத்தியிருக்கு. அந்த அன்பு நீதிங்கிற பையன் தீபாவளி அப்போ கொடிகம்பத்தை பிடிங்கி அடிக்க போயிட்டான். அந்த அன்பு நீதிக்கும் அந்த தெருவில் உள்ளவங்களுக்கு சண்டை. அப்போ கொடிக்கம்பத்தை பிடிக்க அடிக்க போனேன். கொடிக்கம்பத்தை எதுக்கு பிடுங்கின அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து வந்து கேட்டாங்க. அப்போ நாங்கள் செஞ்சது தப்பு தான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்களா. அப்போ அதெல்லாம் விட்டாங்க, செஞ்சது தப்பு தான் விட்டாங்க. இந்த வீடியோ யார் எடுத்து காட்டினா? அப்போ குமரசனோட டீப் முத்து தானே, முத்து தான் எடுத்து காட்டுனான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருந்தால் முத்து மேலே அவனை பிரச்சனை போட்டுக்கிட்டே இருந்தான். ஸ்டேட்டஸ் போடுவாங்க, ஒருத்தன் ஸ்டேட்டஸ் போட்டால் எல்லாருமே ஸ்டேட்டஸ் போடுவான். இவனை குத்தணும், முத்து பேர் போட்டு இவனை குத்தணும், வெட்டணும், இவன் தலை சீவணும் அப்படின்னு ஸ்டேட்டஸ் போடுவானுங்க. இந்த வீட்டு பிரச்சனை இடம் ரோடுக்கு கேட்டாங்க. ரோடு என்னோடய பட்டாவில் இருக்குது, நான் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னான். அப்புறம் ஊருக்காரங்க இந்த ஊர் பிரசண்ட்டு எல்லாம் இந்த வேலியெல்லாம் வெட்டிட்டு ரோடு போட ரோடு போட வந்தாங்க. அளக்கவும் அளந்தாங்க, ரோடு போட விடலை. அதுலேருந்து தான் என் பையனுக்கு பிரச்சனை, ஊர் எதிர்ப்பாந்தே. அது ஒரே காரணம் அதுதான். வைரமுத்துவோட முன்பகையில் இருந்தவங்களும் இந்த கொலையில் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால இது எப்படி சாதி ஆணவ படுகொலை வழக்கில் வரும் அப்படிங்கிற சந்தேகமும் எழுத்துது. ஒரு சின்ன வயசில் இருக்க ஒருத்தர் அரசியலில் ஈடுபடுறாரு, ஊரில் இருக்கிற அநீதிகளை தட்டி கேட்குறாரு, அடிப்படை வசதிகளுக்காக போராடுகிறாரு. இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த ஊரில் இருக்கிற சில சமூக விரோதிகளுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துது. அதுவும் ஒரு காரணம் தான் சொல்ல முடியும். அதாவது இவங்க ஏற்கனவே சில பிரச்சனைகளில் ஈடுபட்டாங்க, அதுதான் இந்த மரணத்திற்கு காரணம் என்ற வகையில் மட்டும் சுருக்கிவிட முடியும். ஒருவேளை அவங்க இந்த காதல் திருமணத்தை அதற்காக பயன்படுத்தி இருக்கலாம். வைரமுத்துவை கொலை செய்வதற்கு மாலினியோட தாயார் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவங்க பிறந்த சமூகத்திலிருந்து குற்றவாளிகளை கொலையாளிகளை அவங்க அழைச்சிட்டு வரல, அவங்கள தூண்டி விடலை. அவங்க தலித்து பட்டியல் வகுப்பை சார்ந்தவர்களையே பயன்படுத்தி, தன்னுடைய தன் கணவரின் உறவினர்களையே பயன்படுத்தி தான் இந்த கொலையை செய்கிறாங்க. பொதுவாக நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த காதல் திருமணங்களை பொறுத்தளவு அது ஜாதி மறுப்பா ஜாதி மறுப்பு இல்லையா அப்படின்றது வேற. ஒரே ஜாதியாக கூட இருக்கலாம், இல்லை பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்குள்ள ரெண்டு ஜாதிகளுக்கு கூட இடையில கூட காதல் இருக்கலாம். அதையும் இந்த சமூகம் ஏற்றுக்கொள்வது கிடையாது. ஆனால் இது தூண்டுதலாக இருந்த அந்த மாலினியோட அம்மா விஜயா மாற்று சமூகம் தானே, ஒரு தலித்து அல்லாத ஒருவர் இந்த குற்றத்தில் ஈடுபட்டிருந்தால் நீங்கள் ஏன் பிசிஆர் வழக்கு போடக்கூடாது அப்படின்னு சொன்னோம். உதாரணமாக இன்னைக்கு தென் மாவட்டங்களில் ஒரு ஆதிக்க ஜாதி என்று தன்னை நிலைநிறுத்துகிற கல்லர் சமூகம், அந்த சமூகத்தில் இன்றைக்கி ஃபார்வர்டு பிளாக் கட்சி தவிர்த்து தென்னிந்திய ஃபார்வர்டு பிளாக் என்றோ பாரதிய ஃபார்வர்டு பிளாக் என்றோ இல்லைனா இன்னும் பல பெயர்களில் இன்றைக்கி பிஜேபி ஆளுகைக்குள்ளே அந்த சங்கத்தை ஜாதி சங்கங்களை வைத்திருக்கிற நிலைமை இன்றைக்கி இருக்குது. இதே தான் ஏறக்குறைய எல்லா ஜாதிகளுக்கும். ஏன் இன்னும் நம்ம சொல்ல போனோம்னா, தலித்து மக்களுக்கான அமைப்புகளில் கூட இன்றைக்கி பிஜேபி சார்புடைய அமைப்புகள் ஏராளமாக இயங்குது. எப்போ ஒரு சாதி கெட்டு போனியோ, எப்போ ஒரு 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 பரப்பையை கூட ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவங்க கூட நீ கல்யாணம் பண்ணிட்டு போனியோ, நம்முடைய குடும்ப கௌரவம்லாம் கெட்டு போச்சு, இனிமேல் நம்ம தலை தூக்க முடியாது, நீ இனிமேல் உயிரோடு இருந்தன்னா இந்த 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 கேவலம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். ஆகவே இந்த மாட்டியிருக்கிற தூக்கு கயிறில் நீயே போய் கழுத்தை வச்சு நீயே மாட்டிக்க, நீயே இறந்து போ அப்படின்னு சுற்றி நின்று கட்டாயப்படுத்தி அப்படிப்பட்ட கொலைகளும் நடக்குது. அதுக்கு சாட்சி எங்கே போகும்? யாரை போய் சாட்சியாக போட முடியும்? பட்டப்பகலில் ஒரு பஜாரில் ஒரு கடத்தூரில் ஒருத்தர் வெட்டி கொண்டா கூட அங்கே இருக்கிற சிசிடிவி, அங்கே இருக்கிற வியாபாரிகள் யாராவது ஒருத்தங்களை சாட்சி போடலாம். வீட்டுக்குள்ளே நடக்கிற ஆணவ கொலைகளுக்கு எந்த சாட்சியும் இல்லை, அவங்கள கைது செய்ய முடியல, அந்த வழக்கு நிற்க மாட்டேங்குது, நீதிமன்றத்தில் தண்டனை பெற்று தர முடியல. ஆகவே தான் சிறப்பு சட்டம் என்று வருகிற போது தலித்தை படுகொலை செய்தால் மட்டுமல்ல, தலித்து அல்லாதவர்களையும் படுகொலை செய்தால், அது சாதியை காரணம் காட்டி படுகொலை செய்தால், காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து படுகொலை செய்தால், சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டதற்காக படுகொலை செய்தால் அவர்களை சிறப்பு சட்டம் நிச்சயமாக தண்டிக்கும் என்கிற நிலைமை வருகிற போது தான், கடுமையான தண்டனை கிடைக்கும் என்கிற நிலைமை வருகிற போது தான்
இது வந்து குறைய வாய்ப்பு இருக்குது. 2024 மட்டும் கிட்டத்தட்ட 8 மாதங்களில் 11 ஆணவ கொலைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் கவின் அப்படிங்கிற இளைஞர் மேலே ஒரு சமீபத்தில் சாதி ஆணவ படுகொலை நடந்துச்சு. அதனுடைய வடு மறையறதுக்குள்ள திரும்பவும் ஒரு சாதி ஆணவ படுகொலை நடந்திருக்கிறது பலரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கு. குறிப்பாக இடைசாதி காதல் திருமணங்களை எதிர்த்து நடைபெறக்கூடிய வன்முறைகளும் இந்த காலத்தில் அதிகரிச்சிருக்கு. அதே நேரத்தில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான தமிழ்நாடு அரசு சாதி ஆணவ படுகொலையை தடுக்க தனி சட்டம் இயற்ற முன்வராமல் இருக்கிற சட்டமே போதும் அப்படிங்கிறதும், தமிழ்நாட்டில் சாதிய மோதல்கள் குறைஞ்சிட்டு வரதா சொல்கிறதும் சாதிய சக்திகளை ஊக்குவிக்கிறதாவே இருக்குது அப்படின்னு சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுறாங்க. சாதிய மோதல்களை தடுக்கிறதுக்கு அது தொடர்பான கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியது காலத்தினுடைய கட்டாயமாக இருக்குது. அதை இந்த அரசு செய்யுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.